வெல்கம் டு எக்ஸ் ரீச் டெஸ்டின். இன்னைக்கு வந்து நம்ம டேட்டா சயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா சயின்ஸ்ன்றது ஒரு வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோன்னா ஒரு பாசிட்டிவ் நாலேஜ் அண்ட் இன்சைட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். எது மூலியம்னா த்ரூ த சயின்டிஃபிக் மெத்தட்ஸ், அல்காரிதம்ஸ் அண்ட் அதர் டூல்ஸ் வச்சு. இது வந்து ஒரு டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு டேட்டா வந்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த டேட்டா சயின்ஸில் இருக்கக்கூடிய டொமைன் எக்ஸ்பர்டீஸ் எல்லாம் பேட்டர்ன்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. தென் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஒரு 2 to 3 சாய்ஸ் வந்து வச்சுப்பாங்க. அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஒரு மேக்கிங் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ். ஃபைனலாக வந்துட்டு சொல்யூஷனை வந்து டெரைவ் பண்ணுவாங்க. இந்த ப்ரெடிக்ஷன்லேருந்து ஏற்படக்கூடிய சொல்யூஷனை வந்து டெரைவ் பண்ணுறது தான் வந்துட்டு ஃபைனல் வேலை ஃபார் டொமைன் எக்ஸ்பர்டீஸ். தென் இந்த டேட்டா சயின்ஸ் கோரில் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. தென் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, த்ரூ த டேட்டா அக்யூசேஷன். டேட்டா அக்யூசேஷன் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மை டிஜிட்டல் ஃபார்மாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் டேட்டா அக்யூசேஷன். அதே போல் நம்மளுக்கு வரக்கூடிய ரிலிவெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு எப்படி வரும்னா, த்ரூ த டேட்டா பேஸ் ஏபிஐ. ஏபிஐனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னுவாங்க, ஆர் வெப் ஸ்கிராப்பிங். இது மூலியமாக தான் நம்மளுக்கு ரிலிவெண்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கேதர் பண்ணுறோம். தென் ஃபைனலாக கலெக்ட் ஆகக்கூடிய டேட்டா வந்துட்டு ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸில் மட்டும்தான் வைக்கிறோம். அதர் தென் தட் நம்ம வேறு ஏதாவது டேட்டா பேஸில் வச்சா ப்ராசஸ் பண்ண ஆகும்போது தடுமாற்றம் வந்து ஏற்படும். அதாவது லேக் ஆகும், அந்த மாதிரி சம்திங். தென் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், அதுதான் வந்து ஒரு க்ரூஷியல் மெத்தடுன்றாங்க ஃபார் த டேட்டா சயின்ஸ். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கிறது வந்து என்னென்னா, அதே போல் தான் அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தாலும் அதே போல் வரக்கூடிய வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி அது ஒரு குவாலிட்டி அமௌண்ட் ஆஃப் டேட்டா, ஒரு யூஸ்ஃபுல்லான டேட்டாவாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இதில் வந்துட்டு செவரல் ஸ்டேஜஸ் வந்துட்டு இருக்குது. அன்வான்ட் வேல்யூஸ், அதாவது மிஸ்யூசிங் வேல்யூஸ் வாங்க, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறோம். தென் அவுட்லேயர்ஸை வந்து டீல் பண்ணுறோம். தென் டேட்டா வந்து நார்மலைஸ் பண்ணுறோம், அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம். ஃபைனலாக வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சூட்டபிள் ஃபார்மேட்டுன்னுவாங்க, அதை மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுறோம் ஃபார் தி அனலைசிஸ். தென் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலைசிஸ்ன்றாங்க, இடிஏ. அது வந்துட்டு என்னன்னா, நம்ம ஒரு டேட்டா வந்து டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், அதுதான் இடிஏன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படியெல்லாம் நம்ம டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, த்ரூ த விஷுவலைசிங் ஆஃப் டேட்டா வந்து விஷுவலைஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு கிராஃபை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்மேட் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ண பேட்டர்ன்ஸில் இதெல்லாம் நம்ம விட்டு போயிருக்கோம், அந்த அன்கவர்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த அன்கவர்டுன்னு சொன்னால அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். தென் வேரியபிள்ஸோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம ஒரு ப்ராசஸ்ன்றாங்க, இடியோட ப்ராசஸ், எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலைசிஸ். இது இன்னொன்றுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சப்சீக்வன்ட் ஸ்டெப் ஆஃப் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அனலைஸ் நம்ம பண்ணும்போது இடிஏ வந்துட்டு ஒரு அனலைசிஸ்க்கு ஒரு வழிபாதை மாதிரி இருக்குது. மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் டேட்டா சயின்ஸில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் வந்து 3 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்குது: ரிக்ரெஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் கிளஸ்டரிங். ரிக்ரெஷனில் வந்துட்டு என்ன மெயினாக பண்ணணும்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். எங்கன்னா த்ரூ த இந்த ஃபினான்ஸு, அப்புறம் இன்வெஸ்டிங்கு, இந்த விஷயத்துக்கெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் சூஸ் பண்ணுறோம்ல, அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் கேரக்டர் தான் வந்து ஒரு மெயின் ரோலாக வச்சு டிஃபைன் பண்ணுறோம். தென் டேட்டா வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபைனலாக வந்துட்டு கிளஸ்டரிங்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இருக்கக்கூடிய, அதாவது பிளாட் பண்ணியிருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸை வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணிடுறோம், அதுதான் கிளஸ்டரிங். மெயினாக இந்த மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் வந்துட்டு டீப் லேர்னிங்னு ஒரு வேர்டு வரும். அதாவது அந்த டீப் லேர்னிங் வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துட்ருக்கோம்ல, அதாவது ஃபஸ்ட்டு பேட்டர்னை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம், அதுக்கப்புறமா ப்ரெடிக்ஷன் பார்ப்போம், ஃபைனலாக வந்துட்டு நம்ம சொல்யூஷனை டிரைவ் பண்ணுவோம். அந்த நடுவில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் ப்ரெடிக்ஷன் அப்போ நம்ம வந்து ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து பில்ட் பண்ணுவோம். அந்த மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டீப் லேர்னிங் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் இதில் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறமா கிளாஸிஃபைங் டேட்டா, இதெல்லாம் வந்துட்டு எங்கே நடக்குன்னா வித்தின் த டேட்டாவில் தான் இருக்குன்றாங்க. அதாவது எந்த ப்ராசஸ் நடக்கிறதா இருந்தாலும் ஒரு டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணுறோம், அதுக்கப்புறமா பேட்டர்ன்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணுறோம், ஃபைனலாக வந்து ஸ்ட்ரக்சர்ஸை வந்து எடுக்கிறோம். இதெல்லாம் வந்து டேட்டாக்குள்ளேயே தான் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு டேட்டா சயின்ஸ் பற்றி
பார்த்தோம். அதாவது டேட்டா சயின்ஸ்னால் என்ன, டேட்டா எதுக்கு வந்து யூஸ் ஆகுது, அதுக்கப்புறமா மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ்னால் என்ன, தென் இடிஏ ப்ராசஸ்னால் என்னன்னு சொல்லி எல்லாமே பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.